வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பருப்பு பொடி செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது. பூண்டும் தேங்காயும் சில பேர் சேர்ப்பாங்க. அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது 1 மாதத்துக்கு மேலே அல்லது 2 மாதத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த பருப்பு பொடி ஒரு 3 மாதத்துக்கு அல்லது 6 ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு கெட்டு போகாது. வாசம் கொஞ்சம் குறையும். 3 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கல்ல 100 கிராம் எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு 50 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் 4 மிளகாய் எடுத்துருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயம் கொஞ்சம். இப்போ ஒவ்வொரு பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். தனித்தனியாக தான் நீங்கள் ஒவ்வொரு பருப்பையும் ரோஸ்ட் பண்ணணும். ஒன்றா போட்டிங்கன்னா ஒன்று நல்லா வேகும், ஒன்று நல்லா செவக்கும், ஒன்று கருகி போயிடும். நல்லா செவக்க வறுத்தா தான் உங்களுக்கு பொடியோட கலரும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நல்லா வாசமாகவும் இருக்கும். போதும், நல்லா கலர் செவந்துருச்சு. இப்போ அடுத்தது ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ உளுந்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்குவோம். இப்போ உளுந்தும் செவக்க வறுத்துட்டோம். இப்போ அடுத்து பாசிப்பருப்பை வறுத்துக்கிட்டுருவோம். பாசிப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டோம். மிளகு, மிளகாய், இப்போ இதோட உப்பு. அடுப்பை அமர்த்திட்டு பெருங்காயத்தை போடுங்க, இல்லாட்டி பெருங்காயம் கருகி போயிடும். துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, மிளகு, மிளகாய், உப்பு எல்லாத்தையும் பெருங்காயம் எல்லாம் வறுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஆறட்டும். இதோட பொட்டுக்கல்லையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான். இப்போ பொட்டுக்கல்லையும் இதோட சேர்த்திடுவோம். சேர்த்து மிக்சியில் அரைச்சிடுவோம். மொத்தமாக போட்டிங்கன்னா சரியாக அரைவிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. பருப்பு பொடி ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு சாதத்தில் நெய் ஊற்றி பருப்பு பொடி போட்டு கொடுங்க. ரொம்ப நல்லதும் கூட. பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாமே ப்ரோட்டீன்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.